உங்கள் வளர்ச்சியை விரும்பாத ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான தொல்லைகளை கொடுத்து உங்களுடைய வாய்ப்புகளை முடக்கும் போதும் தடுக்கும் போதும் உங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்களுக்கு நெருக்கங்களை ஏற்படுத்தும் போதும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் தேவனுடையவர்களாக இருப்பதனால உங்களுக்கு மனிதர்கள் ஒவ்வொரு வாசலும் அடைக்கும் போதெல்லாம் தேவன் உங்களுக்கு அதை காட்டிலும் பெரிய வாசல்களை திறக்கிறார். அதை காட்டிலும் ஆசீர்வாதமான வாசல்களை திறக்கிறார். நான் வேதத்தில் யோசேப்பை கவனித்து பார்த்தோம்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய வாழ்க்கையை அவங்க வீட்டில் வாழ விடாத அளவுக்கு விரட்டுறாங்க. அவன் வீட்டிலிருந்து வெளியே போன உடனே தேவன் அங்கே போத்திபார் வீட்டில் ஒரு பெரிய வாசலை திறந்து வச்சிருக்கிறார். போத்திபார் வீட்டில் பிரச்சனையாகி அவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான். ஜெயிலுக்குள்ளேயும் தேவன் அவனுக்கான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப்பை ராஜாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிடுறார். அப்போ மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் கெடுக்க நினைக்கிறார்களோ, நீங்கள் தேவனை அதிகமாய் பற்றி கொண்டு நேசித்து மனிதர்களோடு போராடுறதை விட்டு போட்டு தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க செய்கிறதையெல்லாம் கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி தருவார். அடைக்கிற ஒவ்வொரு வாசலையும் பெரிய வாசல்களாக தேவன் திறந்து கொடுப்பார்.